கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதிக்கு நாளை தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடியின் வருகையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் அருகே போலீசார் மோப்ப நாய்களுடன் சோதனை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் ஹெலிகாப்டரில் வந்திறங்கும் பிரதமர் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கும் விவேகானந்தா கல்லூரி மைதானத்திற்கு செல்வதாக கூறப்பட்டுள்ளது. அப்பகுதியில் 2500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக கூட்டணி கட்சிகள் சார்பாக நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நாளை முதல் தமிழ்நாட்டில் உள்ள 48 முதல்நிலை கோயில்களில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். சென்னை முத்தையால்பேட்டையில் உருது நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்த பின் பேட்டியளித்த அவர், கருங்கல் பதித்த தரையோடு இருக்கக்கூடிய கோயில்களில் தரை விரிப்பு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். இந்த வெயிலின் தாக்கத்தால் வருகின்ற பக்தர்களுக்கு கருங்கல் பதித்திருக்கின்ற தரையோடு இருக்கின்ற பகுதிகளுக்கு கயிர் மேட் போட ஏற்படுத்தவும், அதேபோல் நீர்மோர் தருவதற்கும், முக்கிய பெருமளவு பக்தர் கூட்டம் வருகின்ற திருக்கோயிலுக்கு முதற்கட்டமாக 48 முதுநிலை கோயில்களுக்கு நாளை காலை இந்த இலவசமாக நீர்மோர் வழங்குகின்ற நிகழ்ச்சியை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் துவக்கி வைக்க இருக்கின்றோம். சென்னை பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் நவாஸ்கனி மற்றும் அவரது குடும்பத்தினர் நடத்தி வரும் எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னை தியாகராய நகரில் உள்ள சாய் சுகரன் வென்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட், சாந்தோமில் உள்ள ட்ரைட்டன் சொல்யூஷன், தேனாம்பேட்டையில் உள்ள KS ஸ்மார்ட் சொல்யூஷன் ஆகிய நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டை அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பேறுகால பச்சிளங்குழந்தை சிகிச்சை பிரிவில் கூடுதல் தளங்கள் அமைக்க அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கர்நாடகாவில் கோபி மஞ்சூரியன் விற்பனைக்கு தடை விதித்ததால் தமிழகத்திலும் தடை விதிக்க வேண்டியதில்லை எனவும், கெடுதல் உள்ள பொருட்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை மூலம் தடை விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். எதுல கெடுதல் இருக்கோ அதை நிச்சயமா தடை பண்ணுவோம். இப்ப பஞ்சு மிட்டாயில அந்த கெடுதல் இருக்குங்கிறது தெரிஞ்சது தடை பண்ணிருக்கோம். அது மாதிரி தடை செய்ய வேண்டியவற்றை தடை செய்வோம். அவங்க பண்ணிட்டாங்கிறதுக்காக நாம் பண்ணணும் இல்ல. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி என கூறி வந்தாலும் சுயேட்சை சின்னங்கள் குறித்தும் தனது ஆதரவாளர்களுடன் ஓ. பன்னீர்செல்வம் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை நினைவூட்டும் வகையில் இரட்டை மின்விளக்கு, இரட்டை காதணி ஆகிய சின்னங்களில் ஒன்றை கேட்டு பெற பன்னீர்செல்வம் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு சென்னை RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை மின்விளக்கு சின்னத்தை பெற்றது போல் இம்முறையும் இரட்டை என்ற வார்த்தை வரும் சின்னத்தை பெற பன்னீர்செல்வம் தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. தமிழகத்தில் 9000 கோடி ரூபாய் முதலீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள டாடா மோட்டார்ஸ் வாகன உற்பத்தி ஆலை மூலம் 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்பு உருவாகும் என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறினார். சென்னையில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். 9000 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 5000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு, அதுவும் சிறப்பான உயர்தர வேலைவாய்ப்பு, 2 பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழகத்துக்கு வரப்போகுது. ராசிபுரம் அடுத்த தொட்டிப்பட்டி காந்திநகர் பகுதியில் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே குடிநீர் பற்றாக்குறை இருந்து வருவதாகவும், பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறி ராசிபுரம் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 3 வருஷம் ஆகுது நல்ல தண்ணி குடிச்சு, உப்பு தண்ணி அதான் எடுத்துட்டாங்க 10 நாளைக்கு ஒருக்கா. இப்போ அந்த தண்ணி இல்ல. அந்த தண்ணியும் போய் இப்போ 4-5 மாசம் ஆயிப்போச்சு. தண்ணியே இல்லாம தண்ணி விலை போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு கூலிக்காரங்க என்ன பண்ணாங்க, தண்ணி விலை போட்டு வாங்குறதுக்கே சம்பாதிக்க போக மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வசதி ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியும்?